எடுத்ததே ஏழை மக்களை வட்டமிட்டே காப்போம் என. நீதி தேவதையின் தூதுபுறா நாங்களே, எங்கள் வேலையெல்லாம் வாய்மையை காப்பதே என்று வழக்கறிஞர் பணி மட்டும் இன்றி சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் திகழும் விருதையின் நட்சத்திரமாக மிளிரும் வழக்கறிஞர் அவர்களை பேச வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ். ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், விருத்தாச்சலம் மக்களுக்கு வணக்கம். நல்லா கை தட்டலாம். கை தட்டினா முகம் அழகாகுமா? இப்போ நான்லாம் அழகாக இருக்குன்னா அப்போ எத்தனை முறை கை தட்டுறப்பன்னு பார்த்துக்கோங்க. ஏவா நம்பணும் உண்மை. எதுக்குடா தமிழுக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு தலைவர்கள் நம்ம ஊருக்கு பேச வருவாங்க. பேச வருவனுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி மட்டும்தான் தெரியும். கேட்குற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ இதே மாதிரி ஒரு போடியம் அந்த பக்கம் இருக்கும். என்ன மாதிரி ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டர்னு போடுவாங்க. இவர் இங்கே ஹிந்தியில் பேசுவார், அங்கே அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இங்கே ஆரம்பிச்சிருப்பான், கேதர் மாதா ஹே ஆதர் மாதா ஹே. என்ன வார்த்தை? கேதர் மாதா ஹே ஆதர் மாதா ஹே. ஆனால் மொழிபெயர்ப்பான் பாருங்க, கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா. ஹிந்தி பேச வந்து ஆடி போயிடுவான். டே கேதர் மாத்தாக ஆதர் மாத்தாக முடிஞ்சு போச்சு. என்னடா அம்மா பெருசா பேசுற அப்படின்னா, அதுக்கு நம்மால் சொல்லுவான், என் தாய்மொழி தமிழ்ல மட்டும்தான் நீ 2 வார்த்தையில பேசினா 2000 மக்கக்கூடிய ஆட்டில் என் தாய்மொழி தமிழ் தாண்டா இருக்குன்னு சொல்லுவானா. அப்படிப்பட்ட தாய்மொழியால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணமாக இருக்குது. இதே சரஸ்வதி பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு 2017ஆம் ஆண்டு என்ன சிறப்பு விருந்தினராக ஈகா சுரேஷ் சார் அவர்களும் ராஜாராம் சார் அவர்களும் அழைத்திருந்தாங்க. 2017ஆம் ஆண்டு இதே மண்ணுக்கு இதே பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் பேசினேன். அப்போ பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கும் இப்போ ஒரு 7 வருஷம் கழித்து 2024 வந்து பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சியும் பள்ளியினுடைய வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு நான் வந்து இந்த மண்ணில் ஈகா சுரேஷ் சார் போன்ற நல்ல ஊக்குவிப்பாளர்கள் இருக்கிறதுனால அங்கங்கே பேசி இன்னைக்கு சன் தொலைக்காட்சி தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் சாலமன் பாப்பையா கூட பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்புக்குரிய அண்ணன் ஈரோடு மகேஷ் தலைமையில் பட்டிமன்றம் பேசக்கூடிய வாய்ப்பு, அதாவது நான் யாரை ரொம்ப ரசித்து பார்த்தனோ அவரோட மேடையை பகிர்ந்து கொள்ளுடைய வாய்ப்பு வர அளவுக்கு நான் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறேன். அதே போல் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இன்றைக்கு சிபிஎஸ்சி பள்ளியாகவும் மாறி இன்னைக்கு இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பலத்த கைத்தட்டில் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கும் குறிப்பாக பள்ளியினுடைய சேர்மேன் ஈகா சுரேஷ் சார் அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுக்கலாம். இங்கே உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க தெரியுமான்னு தெரியல, இங்கே சின்ன சின்ன சொதப்பல்கள் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் மற்றவங்க யார் டென்ஷன் ஆனாலும் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு இருக்கும் வரை இந்த பள்ளி மிகப்பெரிய பள்ளியாக மாறும்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு 39வது ஒரு ஆண்டு விழா அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தசாப்தம்ன்றது 10 வருஷம் சொல்லுவாங்க. அப்போ 4 தசாப்தங்களாக ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை பிரம்மாண்டமாக நடத்தி வரக்கூடிய மதிப்பிற்குரிய ஈகா சுரேஷ் சார் அவர்களுக்கும், அவருக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ராஜாராம் சார் அவர்கள், இன்றைக்கு அவர் ஒரு பள்ளியினுடைய தாளராக நெய்வேலியில் இயங்கிட்டு இருக்காரு, அவருக்கும் அதே மாதிரி சாருக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி, உண்மையிலே இந்துமதி மேடம் எல்லா வகையிலுமே பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு பலத்த கைதட்டல் அவங்களுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அருண் சார், அதே மாதிரி நம்ம பிரின்சிபல் சக்திவேல் சார் அப்படின்னு ஒரு நல்ல தன்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்ல மனிதர்களை வச்சிருக்கனால நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வரவேற்று, அதே போல் என்னுடைய அன்பு அண்ணன், உலகத்தினுடைய உயரத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய கால்களை தரையிலே வைத்திருக்க தெரிந்த வெகு சிலர்லாம் அவரும் ஒரு அன்பு அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், நீங்கள் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அவர் மனுஷன் சந்தோஷமாக்கி விட்டுருவார். ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தான் இருக்கும். சில பேர்ட்ட கிடைக்காது தெரியுமா, எப்படிங்க இருக்கீங்க, என்னங்க வாழ்ந்துட்டு என்ன பண்ண போகிறோம், போங்க என்ன வாழ்க்கையோ ஐயோ அப்படின்வான். நமக்கு நெகட்டிவிட்டி வந்துடும். ஆனால் ஒரு 5 நிமிடம் அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோ உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான அன்பு உள்ளம் தான் அன்புக்குரிய அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்கள். அவர்களையும் வருக எங்கள் மண்ணுக்கு வரவேற்று உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படித்து என்ன கிழிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் படித்து தான் கிழிக்க முடியும். ஏன்னா படிப்பு என்ன தெரியுமா தெரியும், உங்களை வாடா போடான்னு கூப்பிட்டவங்கள வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம்தான் படிப்பு. ஒரு பட்டம் வாங்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு எங்கள் சரஸ்வதி ஸ்கூலில் வந்து படித்து பாருங்கள். 1வது 2வது 3வது பிள்ளைங்க கூட பட்டம் வாங்க முடியும், ரொம்ப அழகாக பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. நல்லா ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்குறாங்க அதுக்காக.
எவ்வளோ அழகு, ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வளோ அழகு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப அழகு. 3 குழந்தை பேசிட்டு இருந்துச்சு. முதல் குழந்தை சொல்லிச்சு, எங்கள் அப்பா மட்டும் 2 கையில் தள்ளினா பஸ் ஓடியே போயிடுச்சு. முதல் குழந்தை. உடனே 2ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்கள் அப்பா 2 கையில் தள்ளினா தான் பஸ் ஓடும், எங்கள் அப்பா 1 கையில் தள்ளினா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சு. இப்போ 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்கள் அப்பா 2 கையில் தள்ளினா பஸ் ஓடும், உங்கள் அப்பா 1 கையில் தள்ளினா தான் பஸ் ஓடும், எங்கள் அப்பாலாம் யார் தெரியல அப்படின்னு ஊதுனா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சான். இந்த 2 குழந்தைக்கு ஆச்சரியம், உங்கள் அப்பா என்ன பெரிய பயில்வானா அப்படின்னு கேட்டுச்சான். 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, இல்லை எங்கள் அப்பா பஸ்ஸு கண்டக்டர் அப்படின்ச்சான். பஸ்ஸு கண்டக்டர் கூட சூப்பர் ஹீரோ கூடிய ஆட்டில் யாருக்கு இருக்குது? குழந்தைங்க அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை சொல்லிருக்கு உள்ளே வந்து, எப்பா எப்பா ஏன்டா கத்துற? இல்லை தாத்தா என்ன பெரிய டான்ஸரோ அப்படின்ச்சு. இல்லையே, ஏன்டா கேட்குற? இல்லை சுவிட்ச் பாக்ஸ் இருக்க ஒயரை பிடிச்சி அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு, அந்த மனுஷன் ஷாக் அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த குழந்தை வந்து இப்படி கேட்டிருக்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு குழந்தை சொல்லிருக்கு பாட்டிக்கிட்ட, பாட்டி வெளியில் காற்று பயங்கரமாக இருக்குது, காதில் பஞ்சு வச்சுக்கோ. வைக்க முடியாது போமா. சொல்கிறது கேளு பாட்டி, உனக்கு பனி ஒத்துக்காது, வெளியில் காற்று பயங்கரமாக இருக்குது, காதில் பஞ்சு வச்சுக்கோ. வைக்கலாம் என்ன ஆகுன்றிருக்கு பாட்டி. வைக்கலன்னா அப்புறம் மூக்கில் பஞ்சு வைக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மணிரத்னம் இருக்கார்ல, இயக்குனர் மணிரத்னம், பொன்னியின் செல்வன் எடுத்த மணிரத்னம், அவர்கிட்ட போயிட்டு கௌதம் வாசுதேவ மேனன் கேட்டிருக்காரு. கௌதம் வாசுதேவ மேனன் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எப்படி சார் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் படம் எடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கு மணிரத்னம் சொன்னார், இவ்வளோ நடிகர்களை வச்சு நான் வந்து பொன்னியின் செல்வன் எடுக்க கஷ்டமே படல, ஏன்னா அவங்களாம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் 60 குழந்தைகளை வச்சு அஞ்சலின்ற படம் எடுக்க தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள்லாம் பெற்றோர்கள்லாம் பிற்காத பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல கொடுக்கலாம். எல்லாரும் படிச்சுவங்க அவங்க ஸ்கூலில். ஈரோடு மகேஷனை எத்தனையோ ஸ்கூலுக்கு போய் பரிசு கொடுத்துருப்பாரு. ஒரு ஸ்கூலுக்கே பரிசு கொடுத்தது இதான் முதல் முறையாக இருக்குன்றது மட்டும் மாற்று கருத்தே கிடையாது. உங்களே ரொம்ப அழகு எல்லாமே. அதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கீங்க எல்லாம்? என்ன பாதியில் இப்போ தான் வந்து கேட்குறியா அப்படின்றீங்களா? நல்லா இருக்கேன்றீங்களே, இதுதானே பதில். ஆனால் எவனாவது அப்படி சொல்கிறானா, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறான்றான். ஏன்டா என் புண்ணியத்தில் நீ ஏன்டா நல்லா இருக்கணுன்ற மாதிரி இருக்கா இல்லையா? இங்கே எல்லாமே வித்தியாசம் தான். டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் எழுதி போட்டிருப்பான், தொடாதே மின்சாரம் 10,000 வாட்ஸ், தொட்டால் மரணம் நிச்சயம், அதோட முடிச்சா பரவாயில்ல, அது கீழே எழுதி போடுவான், மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் தொட்டவனே செத்துருவானே, அப்புறம் எப்படி போலீஸ் நம்மளை தண்டிப்பாங்க? இந்த நேரத்தில் தான் மதிப்பிற்குரிய நம்முடைய டிஎஸ்பி சார் நல்ல ஒரு பலத்த கைத்தறல் அவர் கொடுக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்களா? அவர் நம்ம மண்ணுக்கு உண்மையிலே அவர் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படி இன்னைக்கு ஈரோடு மகேஷன் ஒரு தன்னம்பிக்கை நாயகனாக இருக்காரோ, இதே விருத்தாச்சலம் மண்ணில் ஒரு எஸ்ஐயாக பணிபுரிந்தவர் அதே விருத்தாச்சலம் மண்ணில் டிஎஸ்பியாக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றது தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயமே. உண்மையிலே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள். இப்போ சமீபத்தில் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எல்லா குழந்தைகளுக்கும் சுத்திகரிப்பான தண்ணீர் கிடைக்கணுன்றதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்ன்ற போது நல்ல ஒரு பலத்தை அவருக்கு கைத்தட்டில் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆய்வாளர் முருகேசன் சார் அவருக்கு நல்ல ஒரு நல்ல உற்ற துணையாக இருந்து கொண்டு எல்லா பணியிலும் சிறப்பாக விளங்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஊரில் எல்லாமே அப்படி விசேஷமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் தாண்டி தயவுசெய்து குழந்தைகளை நான் கொண்டு தான் கேட்டுக்கிறேன், டிவி பார்க்காதீங்க, டிவி பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள். நகைச்சுவை நிகழ்ச்சி எத்தனையோ விஜய் தொலைக்காட்சியில் வருது, அதை பாருங்கள். சன் டிவி பாருங்கள், எது பார்த்தாலும் நல்ல விஷயங்களை பாருங்கள். தயவுசெய்து நாடகம் மட்டும் குழந்தைகளை பார்க்க வச்சு கெடுக்க வரீங்கன்றது தான். ஏன்னா புருஷன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், இப்படியே நீ நாடகம் பார்த்துட்டு இருந்த நான் தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு இருக்கான். அதுக்கு இந்த அம்மா சொல்றது, தொங்குறதான் தொங்குற, கொஞ்சம் ஓரமாக தொங்கு, டிவி மறைக்குதுன்னு இருக்குது. இன்னைக்கு அப்படி இருக்குது. அதில் விளம்பரம்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரமாக இருக்குது. தேவயானி விளம்பரத்துக்கு என்ன விளம்பரம்? நைட்டி விளம்பரத்துக்கு அந்த அம்மா வராங்க, பொம்மிஸ் நைட்டிஸ், என்னை குடும்ப பெண்ணாக உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். அப்போ அதை போடலன்னா நீ குடும்பம்லே கிடையாதா? அதை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கேள்வி கேட்டுச்சு, கடத்தருக்கு புரிய வரும்போது நைட்டி வாங்கிட்டு வந்துச்சு. உனக்கு எது கேள்வி இந்த வயசில் நைட்டின்னு? தேவயானிலாம் போடுது, நான் போடக்கூடாதான்ச்சு. சரின்னு நைட்டி வாங்கி கொடுத்துட்டு நான் வெளில போயிட்டு வரேன். எங்கள் வீட்டு வாசலில் சிலிண்டர் வண்டி நிற்கிது. சிலிண்டர் வண்டியில் கேள்வி அப்படி குத்த வச்சு உட்கார வச்சிருக்காங்க. எங்கள் பாட்டி இறக்கி விட்டு வாயில் ஏதோ மூடியில் அடிச்சு எடுத்து விட்டு, ஏங்க கேள்வி என்ன சிலிண்டர் வண்டியிலேருந்து உட்காந்துருக்கிறேன்? இல்லை நீ செவப்பு கலர் நைட்டு வாங்கி கொடுத்தல? ஆமாம், அதை போட்டு நான் சமையல் கட்டில் உட்காந்துருந்தேன். சிலிண்டர் தூக்குறவன் வந்தான், அவன் சிலிண்டர் நினச்சி என்ன தூக்கிட்டான்ச்சு. அவன் தான் தூக்கணும்ல, கழுவி கத்த வேண்டியதானே, கத்தலான்னா வாயை திறந்தா வெள்ளை கலரில் மூடி எடுத்து வாயில் சொல்லி விட்டான் அப்படின்ச்சு. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, அதெல்லாம் வளர்த்து கொள்ளுங்க. சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் யாருக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும். போதும், நீ பேசுனது போதும், உட்காருன்றது எனக்கு தெரியும். அன்பு அண்ணன் அடுத்து பேசுவார். அதுக்கு முன்னாடி நிறைவாக ஒரு 2 விஷயம் மட்டும் வச்சு நான் பேச்சை முடிக்கிறேன். உண்மையிலே இங்கே எல்லா குழந்தைகளும் பரிசுகள் வாங்குறாங்க. அதில் முதல் ரேங்க், 2ஆம் ரேங்க், 3ஆம் ரேங்க் அப்படி மாற்றம் இருக்கலாம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அப்படி இருக்கலாம்.
நம்ம கலந்து கொள்வது தான் முக்கியம். உங்களுக்குலாம் பாரதியார் தெரியும் இல்லையா? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு வந்து பாரதியார் ஒரு கவிதை போட்டிக்காக எழுதினது. இதில் பாரதியாருக்கு கிடைச்ச பரிசு 3வது பரிசு. முதல் 2 பரிசு வாங்கினவங்க யாருன்னு தெரியாது. 3வது பரிசு வாங்கினா பாரதியார் தான் இன்றைக்கு தேசிய கவியாக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது, பங்களிப்பு தான் முக்கியம். உங்கள் குழந்தைகளை எல்லா விஷயங்களையும் கலந்து கொள்ள வைங்க. உங்களுடைய ஆர்வம் பாராட்டக்கூடியது. இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை அத்தனை பேருக்கு நீங்களே ஒரு முறை நல்லா கை தட்டிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்க இன்னைக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி விளையாட்டு தான். இன்னைக்கு இது இப்போ சொன்னாங்கல்ல, இதே விருத்தாச்சலம் மண்ணில் முடந்து இன்னைக்கு இதே இடத்துல சிறப்பு தான் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கு கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தானே காரணம். அதே போல் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைய அந்த குழந்தை எப்போ இருக்கு பாருன்னு கம்பேரே பண்ணாதீங்க. என்னுடைய கூட படித்தவர்கள் என்னுடைய வயசில் நீதிபதியாகவே உட்காந்து தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள்லாம். ஆனால் என்னுடைய ஆசை என்ன, மேடையில் பேசணுன்றது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக பிறந்திருப்பாங்க. நிறைவாக 2 நல்ல விஷயத்தை வச்சு நான் பேச்ச முடிக்கிறேன். எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் அன்பு செலுத்துங்கள். மகாத்மா காந்தி கிட்ட வெள்ளைக்காரர் கேட்டாராம், உங்கள் நாட்டில் தான் நாங்கள் எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சிட்டுமே, மிச்சம் வச்சிருக்க சுதந்திர வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு காந்தி சொன்ன பதில் அழகானது, உண்மைதான். ஆனால் எங்கள் நாட்டில் யாராவது ஒருத்தர் தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு காந்தி சொன்னாராம். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற சூழல் தானே இன்றைக்கி சூழலில் போயிட்டு இருக்குன்ற போது எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துங்கள், அன்பை விதையுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நிறைவாக எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆக ஆசைப்படுறீங்களோ அது இப்பயே முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா ஆகுங்க, ஒரு பேச்சாளராக ஆகுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆகுங்க. எதுவாக இருந்தாலும் இப்பயே முடிவு பண்ணுங்க. அதை யாருக்காகவும் எப்பவும் மாற்றிக்காதீங்க. இந்த கதையோட வச்சு என் பேச்சை முடிக்கிறேன். வண்டலூர் ஜூவில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது சிங்கன்றனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு கொடுத்து வளர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சிங்கத்தை என்ன பண்ணாங்களா, அமெரிக்கா ஜூக்கு மாற்றினாங்க. சிங்கம் நினச்சிது நம்மளை லோக்கல் வண்டலூர்லேயே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க நல்லா கவனிச்சுப்பாங்க நினச்சிக்கு. சிங்கத்துக்கு அங்கே போனவொடனே என்ன பண்ணாங்களா, கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுத்தாங்களாம். சரி வெள்ளிக்கிழமை போல அப்படின்னு நினச்சிருக்குது. அடுத்த நாள் நல்லா கொடுப்பாங்கன்னு நினச்ச சிங்கத்துக்கு சனிக்கிழமையும் கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுத்தாங்களாம். நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தானே கடி எடுப்போம், அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்கன்னு நினச்சிதான் சிங்கம். ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அதே கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுத்தாங்களா. சிங்கம் கடுப்பாயிடுச்சு. அந்த உணவு கொடுக்குற ஒரு கூட்டு கேட்டுச்சு, யோ என்ன விளையாடுறியா, நான் காட்டுக்கே ராஜா தெரியும்ல அப்படின்ச்சான். அந்த உணவு தரவர் சொன்னார், உண்மைதான், நீ என் காட்டுக்கே ராஜா தான், ஆனால் நீங்கள் வந்திருக்குது குரங்கோட பாஸ்போர்ட்டில், குரங்குக்கு என்ன தர முடியுமோ அதுதான் உனக்கு தர முடியும் அப்படின்னாராம். இந்த குரங்கு போல நம்ம யாரும் மாறாமல் போலி பாஸ்போர்ட்டில் வராமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். யாருக்காகவும் எப்பயும் மாற்றாதீங்க. அடுத்து எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுதல், தயவுசெய்து ஃபோன் இருக்கா எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. அப்படி இருந்தால் தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எவன் ஒருத்தன் தலையில் பேரும் கையில் இந்த ஃபோனு வச்சுருக்கானா அவன் நிம்மதியாக இருந்ததா வரலாறே கிடையாது. எல்லாம் ஃபோன்லேயே கேம்ஸ் விளையாடுறீங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ விளையாட்டு விளையாடுவோம். அந்த விளையாட்டோட வச்சு நான் முடிக்கிறேன். நான் சொல்கிறேன், அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். டிக் டிக் யார் அது, திருடன் என்ன வேணும், நகை வேணும் என்ன நகை, கலர் நகை என்ன கலர், பச்சை கலர் என்ன பச்சை, மா பச்சை என்ன மா, டீச்சர் அம்மா என்ன டீச்சர், கணக்கு டீச்சர் என்ன கணக்கு, வீட்டு கணக்கு என்ன வீடு, மாடி வீடு என்ன மாடி, மொட்டை மாடி என்ன மொட்டை, பழனி மொட்டை என்ன பழனி, வடை பழனி என்ன வடை, ஆமை வடை என்ன ஆமை, குளத்தாம என்ன குளம், திரி குளம் என்ன திரி, விளக்கு திரி என்ன விளக்கு, குத்து விளக்கு என்ன குத்து, கும்மாங்குத்து. இது கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது. இது போல் விளையாடுங்க, ஃபோனில் விளையாடாதீங்க. நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன். மொபைலில் விளையாடினா வாழ்க்கை மட்டும்தான் அழுக்காகும், மண்ணில் விளையாடினால் வாழ்க்கை மட்டும்தான் அழுக்காகும், மொபைலில் விளையாண்டிங்கன்னா வாழ்க்கையே அழுக்காகும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு 39வது ஆண்டு பள்ளிக்கூடம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது விரைவில் 50 ஆண்டுகளாக மாறட்டும், 100 ஆண்டுகளாக மாறட்டும். உங்கள் குழந்தைகள் எல்லாருமே நாளைக்கு பெரிய இடத்துக்கு வரட்டும் என்று வாழ்த்தி தந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியின் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.